என்ன இப்பயும் அப்படியே தான் இருக்குதா? இப்பயும் அப்படியே தான் இருக்கு. நானும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு பார்த்தேன். ஒன்றும் சரியாகிற மாதிரியே தெரியல. இருக்க இருக்க ரொம்ப கொமட்டிக்கிட்டு வருது. வீட்டில் ஏதாவது குழம்பு எது தாளிச்சா கூட அந்த ஸ்மெல்லே கேட்கல. ரொம்ப கொமட்டுது. என்னல சொல்ற? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கா இல்லையா? இல்லை, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. என்ன போ. ஷோ, உனக்கு இப்படி ஒரு நிலைமையில நான் என்ன பண்றது? உங்க அம்மா நீக்கு அருகு போட்டு கொடுத்தாங்களே, இப்ப எப்படி இருக்கு? அதுவும் குடிச்சு பார்த்தேன், அதுவும் ஒன்றும் கேட்கல. கசக்குது அது வேற ரொம்ப. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துடலாம். ஐயோ வேணாம். என்ன வேண்டாம் நோண்டான் இருக்க? 3 நாள் 4 நாள் தொடர்ந்து இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிற. என்னாச்சு ஏதாச்சும் உன் வீட்டில் உள்ளவங்க கூட்டிட்டு போய் பார்க்க மாட்டேங்கிறேன், வைக்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு உனக்கு படுக்க நாளைக்கு கொடுத்தானே இருப்பாங்க உன் வீட்டில் உள்ளவங்க. பாரு, உன் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நம்பி உன்னை விட முடியாது. நீ முதல்ல கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். பாரு, இந்த வேண்டாம் நோண்டான்லாம் இருக்காத. முதல்ல கிளம்புன்னு சொன்னேன். சும்மா என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க கூடாது. ஐயோ, காலையிலே அண்ணன் வந்து நீ அது இதுன்னு வாங்கி கொடுக்குறேன்னு தெரிஞ்சு ஒரே சத்தம். என்ன வாங்கி கொடுக்காம இருக்கனா, வச்சிருக்கனா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, வாங்கி தின்னுட்டு நாளைக்கு உனக்கு தானே பிரச்சனை, அப்படி இப்படின்னு ஒரே சத்தம் போட்டுருச்சு. அப்படி யோசிக்கிற ஆளு உனக்கு உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கணும். அதை பத்தி கேட்கறதுக்கு முடியல, இதை தான் கேட்பாரு. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோ சாமி, அதெல்லாம் வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான். இதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் உள்ள எந்த நாய்ப்பையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் மொத்தமா நான் பண்ணுவேன். ஒரு வாரம் கூட இல்லை, இந்த முகூர்த்த கால் நட்டு அடுத்த நாள் நிச்சயம், அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம். இந்த 3 நாள் 4 நாள் தான். அதுக்கப்புறம் எவனையும் தொங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் செய்ய மாட்டானுங்களாமா, நம்ம செஞ்சாலும் நம்ம இதா பேசுவானுங்களா? நீ முதல்ல கிளம்புன்னு. ஐயோ வேணாம் சாமி, ஏற்கனவே பல பிரச்சனை. இதுல அத்தைக்கு தெரிஞ்சா உன்னை வேற திட்டுவாங்க. வேண்டாம், விடு, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது உன்னையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னே தெரியல. போ, வேணும்னா மெடிக்கல்ல மாத்திரை மட்டுமாவது வாங்கிட்டு வரியா? மெடிக்கல்ல மாத்திரையா? அப்படிலாம் வாங்கக்கூடாது, டாக்டர் பார்க்காம. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் போய் அத்தை யாராவது பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அது வேற பிரச்சனை. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து கத்துவாங்க. அப்புறம் அண்ணன் வேற இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. சரி, என்னென்ன பிரச்சனை? இப்போ உனக்கு என்னென்ன தொந்தரவு பண்ணுது? காலையில் எந்திரிச்சதுலேருந்து கொமட்டிக்கிட்டே வருது, தலையெல்லாம் சுற்றுது, ஒரு மாதிரி சடன்னு இருக்குது, தூங்கணும் போல் இருக்குது. அப்புறம் ரொம்ப பசிக்குது, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இவ்வளோ பிரச்சனை சொல்ற, இவ்வளோ பிரச்சனைக்கு நான் போய் மாத்திரை வாங்க முடியுமா? டாக்டர் பார்த்து ஒரே ஊசியை போட்டு வருவோம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சொன்னா புரிஞ்சுக்கோ. சரி, நான் மாத்திரையை வாங்கிட்டு வரேன், சரியா? காலையில இருந்து இப்போ எத்தனை டைம் வாமிட் எடுத்துட்ட? ஒரு 3 டைம் இருக்கும். காலையில் மட்டும்தானே வாமிட் எடுக்கிறேன், அப்புறமேட்டுக்குலாம் எதுவுமே இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். காலையில் எந்திரிச்ச தலைவலி, ஐயோ சாமி, சரியான வலிக்குது. நான் என்னன்னு போய் பார்க்குறேன். சரிடா. ஆனால் உன் குடும்பத்துக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வைக்கிறேன் பாரு. ஒரு கூட பிறந்த தங்கச்சி உடம்பு முடியலன்னா கூட கூட்டிட்டு போய் பார்க்க முடியல. விடுடா, அவன் அப்படி இருக்கானா, எங்க அக்கா அதுக்கு மேல. என்னமோ நான் தான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறாங்க. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்க கிட்டே இருக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு பக்கம் போகணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ கோடீஸ்வரி, அதுங்களா தெரு கோடியில கிடக்குறதுங்க. அதுங்ககிட்ட எல்லாம் நம்ம போய் நிக்கணுன்ற அவசியம் வெங்காயம் கிடையாது. அதான்டா, நம்ம வாழ்ந்து காட்டணும் உங்க முன்னாடி. அண்ணி, வேற என்ன வாங்கணும்? அடுத்து தட்டுக்கு வைக்கிறதுக்கு பழம் வாங்குவோம். அப்புறம் 4 பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பி எதுவும் வச்சு கொடுத்து, கையில் இந்த பொட்டுக்கடலை, இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுப்போமா? ஏன் நீ, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி இந்த விசேஷமெல்லாம் பண்ணதில்லை, போனதும் இல்லை. உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் 3 விசேஷம் பார்த்தாள். என்னன்னு செய்யுங்க. ஆமாம், உங்களுக்கு பிள்ளையா குட்டியா? அதுவும் இல்லை. சரி, வாங்க, வந்து நில்லுங்க, நான் தான் சொல்கிறேன், வாங்குவோம். அப்புறம் மஞ்சள் கொம்பு வேற வாங்கணும், தானியம் வாங்கணும். எப்பா, இந்த நவதானியம் இருக்கா? எம்புட்டு ரொம்பலாம் வேண்டாம், இந்த முகூர்த்த காலுக்கு போடுறதுக்கு தான். கொஞ்சோண்டு இருந்தா போதும். சரிப்பா, அந்த மாதிரி கட்டிடு. அப்புறம் இந்த மஞ்சள் கொம்பு இருக்குல்ல, அது எடுத்து வச்சிரு. அப்புறம் வெத்தலை பாக்கு இருந்தா அது ஒரு 5 ரூபாய்க்கு கட்டிடுறியா? சரிங்க. அண்ணி, தேங்காய் எதுவும் வேணுங்களா? மறந்தே போயிட்டேன் பாருங்க, தேங்காய் வேற வாங்கணும். தேங்காய்லாம் எப்படி? அந்த சைடு அட்டைப்பட்டியில கணக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து 5 காய் 100, அந்த சைடுல இருக்குது 7 காய் 100. அந்த பெரிய காயில 1.35 ரூபாய். 1.35? சரி,
அதுல ஒரு 4 காய் வச்சிரியா? ஏன் நீ ஒண்ணு 35 ரூபான்றாங்க, அம்புட்டு ரேட்டு போட்டு வாங்கணுமா? சின்ன கையா பார்த்து வாங்க கூடாதா? அண்ணி, எவ்வளவு பெரிய குடும்பத்துல நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க போறோம். காசெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி வாங்க முடியுமா? நல்ல செலவு பண்ணி பிள்ளைக்கு நல்லா பண்ணணும், போய் நல்லா வாழணும்ல. அதுக்குன்னு இல்லை நீ, ஊருப்பட்ட விலை சொல்றாங்க. அந்த காயுமே நல்லா தான் இருக்கு. அந்த 25 ரூபா காய் மாதிரி கிடக்கு, அதெல்லாம் கேட்டு பார்த்துக்கலாம். 35 ரூபான்றது ரொம்ப அதிகமாச்சே. அட நீங்க வேற அண்ணி, அதெல்லாம் பையன் காசெல்லாம் கொடுத்துருக்கான், வாங்கிக்கலாம் விடுங்க. அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணிய, அதுக்கு மஞ்சத்தூள் ஒரு பாக்கெட்டு, நல்ல பெரிய பாக்கெட்டா ஒரு 20 ரூபா பாக்கெட் போட்டுரு. சரிங்க. என்னடா இது, இவங்க ஏதோ காசை கல்யாண நேரத்தில் சிக்கனமாக செலவு பண்ணாதான் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க முடியும். இவங்க தண்ணியாட்ட செலவு பண்ணுறாங்க. ஐயையோ, முகூர்த்த கால் நடுறதுக்கே இம்புட்டு செலவு பண்ணுனா, இன்னும் சாப்பாடாக்கி போடணும், இன்னும் விருந்து அவங்களுக்கு வைக்கணும், நிச்சயம் கல்யாண செலவுனா அது ஊருப்பட்ட செலவாயிட்டு. இந்த வேலை வசதியாவே போடியா, சும்மா அந்த இதுக்கு மாதிரி போட்டு விடாத. அண்ணி, சொல்லுங்க நீ. என்ன நீ இப்படி முகூர்த்த காலுக்கே இம்பிட்டு தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணா இன்னும் ஊருப்பட்ட செலவு கிடக்கு, அதுக்கெல்லாம் எங்கிட்டு போறது? இன்னும் நிச்சயத்துக்கு மண்டப செலவு, கல்யாண செலவுன்னு ஊருப்பட்டது கிடக்குல்ல. ஐயோ அண்ணி, அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குன்னு மொத்த செலவு நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க அந்த செலவெல்லாம் பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க நகை போட்டு இந்த இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுன்ட்டாங்க. அதுக்குன்னு இப்படி இதுல தண்ணியா செலவு பண்ற காசுக்கு ஒரு 15 மிச்சம் பண்ணா பிள்ளைக்கு ஏதோ ஒரு பண்ட மாத்திரம் வாங்கி கொடுக்கலாம். அட நீங்க வேற, அதெல்லாம் விலை வசதியான பாத்திரம் தான் கேட்டிருக்காங்க, அதுவும் மொத்தமா வெங்கல பாத்திரம் தான் கேட்டிருக்காங்க. நம்மள மாதிரி எல்லாம் சாதாரண தட்டெல்லாம் கேட்கல. இதுல ஒரு 15 மிச்சம் பண்ணி என்ன பண்ண போறோம்? பிள்ளைய கட்டி கொடுக்க போறோம், கடைசி கல்யாணம் நம்ம வீட்டுக்கு நல்ல தாம் தூம்னு செலவு பண்ண வேண்டியதான். அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளையில ரொம்ப தங்கமான பையன். அவர் அடிக்கடி சொல்லுவார், அத்தை நீங்கள் எனக்கு அத்தை கிடையாது அம்மா, நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு செய்வேன் வைப்பேன், இன்னொரு பையன் தான் நான், உங்களுக்கு மருமகன் கிடையாது, உங்களுக்கு மகன் அப்படின்னுலாம் சொல்லுவார். இப்படியாப்பட்ட பயலுக்கு நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ண முடியுமா? நல்ல செலவு பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டித்தான். என்னமோ போ, நம்மளாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கெல்லாம் பிள்ளைங்க இல்லை, பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி பண்ணணும் வைக்கணும்னு நினைப்பேன். இவங்க ஒத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி பண்ணி மற்ற பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் இருந்தா அந்த பிள்ளைங்க மனசு எம்பிட்டு பாடுபடும். ஐயோ ஆண்டவனே, நாளை பின்ன பிள்ளைங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு பிரச்சனையா போயிடும். ஐயா கட்டியாச்சா இல்லையா? அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு போகணும்ப்பா, கொஞ்சம் வேறசா போட்டு கொடுங்க, இழுக்குன்னு பண்ணாம. சரியா, தட்டுக்கு செவ்வாழை பழமா வச்சிரியா? ஏன் நீ பூம்பழம் வச்சா ஆவாதா? அட வைக்கிறோம் தான் வைக்கிறோம், நல்ல செவ்வாழை பழமா வைப்போம், நம்ம ஊர்ல யாருமே பண்ணாத மாதிரில பண்றோம். அதுக்குன்னு இப்படியா செவ்வாழை பழம் ஒன்று 10 ரூபான்னு சொல்லுவாங்க, ஒரு கிலோவே 80 ரூபான்னு சொல்லுவாங்க. எதுக்கண்ணி அவ்வளோ? அட என்ன நீங்க எதை எடுத்தாலும் அது வேண்டாம் இது வேண்டாம் அதை வேண்டாம் இதை வேண்டான்னு கம்முன்னு வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வச்சிருந்தா எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியும், நமக்கு தான் அந்த இது கொடுப்பணும் இல்லையா, அப்புறம் என்ன கம்முன்னு இருங்க. படுபாவி பையன் வீடு வராம இது இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானே, இப்படி பாட மாத்தியில படுத்து கிடக்குறானே. ஐயோ ஆண்டவனே, அந்த மனுஷன் இதை பார்த்தா நொறுங்கி போயிருப்பாரு. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தெய்வம் போய் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்குது. ஒரு காலத்துல ஊர்ல உள்ளவங்க வீட்டுல எல்லாம் இப்படி பயலுக புடிச்சவங்களை குடிச்சுக்கிட்டு வீட்டுல அடிச்சுக்கிட்டு போறணும் போது பார்க்க அம்பிட்டு சந்தோஷமா இருக்கும். ஐயோ அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு என் வீட்டுல என் பையன் பண்ணும்போது தான் எம்பிட்டு வலிய வேதனையுமா இருக்கு. அடே தம்பி, வாசு, என்னடா இப்படி பாட மாத்திக்கிட்ட வந்து படுத்து கிடக்குற முச்சந்தியில? டேய் தம்பிய, டேய் எங்க போனாலும் வந்துகிட்டே இருப்பியா? என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னடா கோலம், இப்படி இப்படி ரோட்ல குடிச்சிட்டு கிடந்தா நல்லவா இருக்கு? 4 பேர் போவாங்க வருவாங்க, இப்படி போக்குவரத்து இருக்க இடத்துல இப்படி குடிச்சிட்டு கிடந்தா என்னடா இது? யாரு சும்மானே நோண்டிக்கிட்டு இருக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருப்பா. டேய், உங்க அப்பா உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியாடா? அந்த மனுஷனை தூக்கி வாரி கொடுத்துட்டு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணலாமாடா? முதல்ல வாட வீட்டுக்கு போவோம், முதல்ல வந்து தொலை முதல்ல இங்க இருந்து. வர தெரியும், போ முதல்ல. தினமும் 500 ரூபா வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் இப்படி குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறது, ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் வாங்கி ஊத்துறது.
பாக்குறவள எப்படி கேவலமா பேசுறாங்க தெரியுமா? பேச்சு கேட்க முடியலடா என்னால. வாடா. வேற என்னமாவது பார்த்துட்டு பா. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு சரியில்லை. நாளைக்கு ஒரு புள்ள குட்டி கூட கொடுக்க மாட்டாங்க இப்படி இருந்தீன்னா. என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும். வேலையை பார்த்துட்டு போ. டேய் வாடா, இப்படி பெத்தவள படுத்தாதடா, கஷ்டமா இருக்குடா. வர முடியாது, உன் வேலையை நம்ம பார்த்துட்டு பா. ஐயோ ஆண்டவனே, இன்னும் என்னென்ன கன்றாவையெல்லாம் பார்க்க போறேனே தெரியலையே. இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் சரிப்பட்டு வரும். நம்ம அந்த பிள்ளையே பழகிட்டு இருந்தானே, அந்த பிள்ளையவே கட்டி வச்சா அந்த பிள்ளையோட கொஞ்சம் பொறுப்போடு இருந்தானா பரவாயில்ல. எத்தனை காலத்துக்கு தான் இவனும் இப்படியே கிடப்பான். இவன் இப்படி குடியாருன்னு இருக்கனால பொண்ணு குட்டி கூட கேட்டா தரமாட்டாங்க. என்ன பண்ணி தொலைறது? கையில கல்ல விழுந்தாவது அந்த பிள்ளைய கட்டி வச்சா இவன் கொஞ்சம் பொறுப்போட இருப்பாடன்னு பார்ப்போம். ஏனே இந்த பக்கம் தான் தண்ணி பிடிக்கிறேன்ல, இன்ன வரைக்கும் அங்கேயே தானே பிடிச்சிங்க. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணா இங்கே பிடிப்போம்ல. ஒருத்தரே பிடிக்கணும், அடுத்தவங்க தண்ணி பிடிக்க கூடாது. என்ன இது இப்படி காய்ச்சி போய் கிடக்குறானுங்க ஊருக்குள்ள? சீ 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 சீ, இவ்வளோ நேரம் தண்ணி பிடிக்கிறானுங்க மாற்றி மாற்றி. இந்த பக்கம் தண்ணியே வந்து தொலைய மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணாங்கன்னா இங்கிட்ட ஒரு 2 குடம் பிடிச்சிக்குவான். விடுறானுங்களான்னு பார்த்தியா? ஐயோ சாமி, எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி இல்லைப்பா. எல்லாம் காய்ச்சி போய் தான் கிடக்குறானுங்க. ஒரு பவர் தான் போட்டு வச்சிருக்கானுங்க. இன்னும் 2 பைப்பு போட்டு வச்சிருந்தாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்கிட்ட தொங்கிட்டு இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? அண்ணே அண்ணே, அவங்க வீட்டில் வாழை மரம் இருக்குண்ணே. இந்த அந்த அக்கா இங்கே தான் நிற்கிது. வீட்டுக்கு போக வேணாம், அந்த அக்காட்டே கேட்டுருவோம். காஞ்சி போனவனுங்களா தான் இருக்கானுங்க. சீ 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 சீ, ஒரு குடம் தண்ணி பிடிக்க விடுறானுங்க. பாருங்கடா, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் தண்ணி இல்லாம தான் வத்திக்கிட்டு போக போறீங்க. அவிச்ச வாய்க்கு ஒரு குடம் தண்ணி குடிக்க முடியுதா அந்த ஊர்ல? அக்கா என்னப்பா நீ ஏதோ ஊட்டியில இருக்கேன், நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எப்ப வந்த ஊர்ல இருந்து? நீ காலையில தான்க்கா வந்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்க்கா. அங்க என்ன தனி வீட்டுல இருக்கீங்களா இல்ல எல்லாம் ஒண்ணு மண்ணா மாமனார் வீட்லயா? எல்லாரும் ஒன்னாதான்க்கா இருக்கோம். சரியா சரியா. அக்கா அண்ணன் வீட்டுல இல்லையா? ஏன்பா அவரு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ராத்திரி 8 மணி ஆகும். ஏன்? அக்கா நாளைக்கு தங்கச்சிக்கு முகூர்த்த கால் நடுறோம். அப்புறம் நட்டவனையும் அங்க பந்தல் போட்டுட்டு வாழை மரம் கட்டணும். அந்த நேரத்துல போய் எங்கிட்ட பறிக்க முடியாது. சரி உங்க வீட்டுல வாழை மரம் வெட்டிக்கலாம்னு பார்த்தோம். அப்படியா? 2 குளம் தள்ளி இருக்குது. அவர் வந்தா தானப்பா வெட்ட முடியும். எனக்கு வெட்ட தெரியாதே. நாங்க வெட்டிக்குவோம்க்கா, மரத்தை மட்டும் காட்டுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி தான்ப்பா இருக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்றீங்களாக்கா? நீங்க வெட்டிக்கலாமா? ஏன்னா 6 மணிக்கு முன்னாடி எல்லா பொருளையும் வீட்டுல கொண்டு போய் வைக்கணும். அதான் நான் தான் தண்ணி அவ்வளோதான் பிடிச்சிட்டேன், எடுத்துட்டு போறதா இப்போ வீட்டுக்கு. நான் தான் வரேன், நீங்க போய் நில்லுங்க, நான் வரேன். சரிங்கக்கா. அது மட்டும் தானே? கரும்பு எது வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்பா, அதெல்லாம் தேவையில்லை. ஏன்பா? சொல்லுங்கக்கா. ஏன்பா இந்த தங்க வீட்டில் எப்படியா பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க? உங்களுக்கு குடும்பமே இல்லையா ஊர்ல பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு? ஏங்கக்கா அப்படி சொல்றீங்க? ஐயோ, அன்னைக்கு உங்க அம்மா இங்கே தண்ணி எடுக்க வந்தாங்க. உங்க தங்கச்சிக்கு ஏதோ வாங்கி கொடுத்துருப்பான் போல அந்த பையன். ஏதோ ஜூஸு கீஸு என்னமோ குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால என் பையன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வாங்கி திங்கிறீங்களேடின்னு சொல்லிட்டு சரியான சண்டை. உங்க அம்மா இங்கே வந்து தண்ணி பிடிக்க வந்த இடத்துல வந்து என்னடி பிள்ளை லட்சணம் வளர்த்து வச்சிருக்க, என்னடி நீங்கள் குடும்பம் அப்படின்னு மானாவரியாக பேசிவிட்டாங்க. அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பேச்சு பேசுகிறாங்களே, இன்னும் சீர்சனத்தை நீங்கள் செய்யாமல் விட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை என்ன கிளி கிழிப்பாங்க. வெந்து போய் கிடக்கு. இதில் வெந்த புண்ணுல இந்த அக்கா வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே. 1000 தான் இருந்தாலும் கொஞ்சம் வயசில் மூத்தாளுன்னு கொஞ்சமாவது விட்டு கொடுத்து பேசணும்பா. ஆனால் அவனும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி போடுறா, தூக்கி அடிச்சு. அம்மா நம்மளெல்லாம் அந்த மாதிரி பேசியிருந்தான்னு வை, வெளியே தலை காட்ட மாட்டோம். உங்கள் அம்மா எப்படி தான் இப்படி ஊருக்குள்ளே திரியிறாங்கன்னு தெரியல. மானாவரியாக பேசுகிறாப்பா. பிள்ளைய கட்டி கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து கட்டி கொடுங்க. பின்னாடி குத்துதே குடையுதேன்னு ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பமா இல்லை வேற என்ன கண்டாவி நடத்துறாங்கன்னு தெரியல. என்ன சொல்லி தொலைகிறதோ, வெளியே வந்து தலை காட்டுற மாதிரியா இருக்குது நம்ம நிலைமை. ஏக்கா வந்துட்டியா? வந்தியே ஒரு வார்த்தை தங்கச்சி என்ன பண்ணுறாளோ, உன் பையன் என்ன பண்ணுறானோ அப்படின்ற ஏதாவது அக்கறை இருக்கு? என் மாமன் தான் இதுக்கெல்லாம் சரி, வந்த உடனே எங்கள் அட்டனன்ஸை போட்டுருவாரு. நீ வர்ற கூட மாட்டேன். நாங்களா வந்து பேசணும். அம்மனிக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஒரு ஃபோன் பண்ணியா நீ? ஊருக்கு போனால் மறந்துடுறது ஆளை. ஆட நீ வேற, காலையில் வந்ததுலேருந்து எனக்கு தலைவலியான தலைவலி. ஏக்கா மாத்திரை எதுவும் வாங்கி போட்டுருக்கலாம்ல? அட நீ வேற,
வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், வாச கூட்டலை, பாத்திரம் மண்டம் கிடக்கு, துணிமணி அவ்வளோக்கு மூட்டை மூட்டையாக கட்டி கிடக்குது. வந்தது பாரு எனக்கு ஆத்திரம். சமையக்கட்டெல்லாம் நான் எப்படி வச்சுருப்பேன் உனக்கே தெரியுமில்ல. தொடச்சி எப்போ தொடச்சி நீட்டாக வச்சுருப்பேன். காலையில் இந்த பக்கம் எச்சு தட்டெல்லாம் சாப்பிட்டது எல்லாம் அடுப்படி பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ பாத்திரம் இவங்களுக்கு கழுவுனானுங்களே என்னன்னே தெரியல. எல்லாத்தையும் அள்ளி போட்டு கழுவி வீடு வாசல் தொடச்சி இந்த நாளைக்கு வேற கால் நடந்தோம்ல, ஊருப்பட்ட வேலைம்மா, ஓய்வே இல்லை. இந்த இப்போதான் கொஞ்ச நேரம் உக்காந்தேன். இந்த சாணி எடுத்துகிட்டு வரணும், போய் எடுத்துகிட்டு வந்தால் இந்த வாசலெல்லாம் வலிச்சு எல்லாம் கோலம் போட்டு விடணும். நாளைக்கு அதெல்லாம் காலையில் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அவசரத்துக்கு அப்படின்ட்டு இப்போ தான் வந்து உக்காந்தேன். நீ வந்துட்ட. என்ன எதுவும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. நீ ஏன் பிள்ளைக்குட்டியை வச்சுக்கிட்டு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து வேலை செய்வியா? அதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டேம்மா. ஏன் வீட்டில் யாரும் இல்லையா? இந்த அத்தையும் அம்மாவும் சந்தைக்கு போயிருக்காங்க ஜாமான்லாம் வாங்கிட்டு வரதுக்கு. அப்புறம் இவர் தான் போயிட்டு கால் நடணும். இன்றைக்கி தான் இந்த பையன் காசும் கொடுத்தான். இன்றைக்கி நாளைக்கு போய் நகையெல்லாம் எடுக்கணும் வைக்கணும். அதனால் அவர் இந்த வாழை மரம் வெட்டிட்டு வந்துட்டோம்னா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கலாம். நேரம் இருக்கும்போது எல்லாம் செஞ்சால் தான் இனி அடுத்தடுத்து அங்கே இங்கேன்னு போய் அழைக்கணும் வைக்கணும், எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும், அதெல்லாம் போய் பார்க்கணும்ல. அதான் டைம் இருக்கும்போது எல்லாம் செஞ்சிருவோன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓ சரிக்கா சரிக்கா. ஏன் மற்றவ அவ எதுவும் வேலை செய்யலையா? அம்மாடி அம்மா, அவளை வாயை திறக்க முடியாதம்மா. கல்யாண பொண்ணுன்றதுக்கு பண்ணுறா பாரு கூத்து. அம்மா நம்மளால முடியல சாமி. ஏக்கா அங்க வேலை அதிகமா கிறங்கி போயிருக்கிற முதல்ல மாதிரி இதே இல்ல. ஜாக்கெட் எல்லாம் லூஸா கிடக்குது, உடம்பு அழைச்சு போச்சா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, எப்பயும் போலதான் இருக்கேன். எனக்கு என்ன? எனக்கு தெரியாதா? இங்கே மாமே வீட்லயே உட்கார வச்சு சோறு போட்டுச்சு. அங்க போனோடனே வேலைக்கு போறதுனால காடு மேடி ஏறவும் உடம்பு அழைச்சு போச்சோ? என்னம்மா பண்ணுறது, அந்த மனுஷனும் பாவம் எம்பிட்டு தான் குடும்பத்துக்காக உழைப்பாரு. நம்மளும் ஏதோ கைக்கு வேலை செஞ்சாதான். அதுவும் இல்லாமல் உடம்பு ஏறி போயிருந்தாலுமே நோய் தான். ஏக்கா சாமி பாத்தீங்களாக்கா? இப்போ எப்படி இருக்கு உனக்கு உடம்பு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புடி. சாப்பிட்டோனையும் ஒரு மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சாப்பிட்டோன்னே மாத்திரை போட்டுரு. சரி சரி, நான் வரட்டுமா? சரிடா. என்ன நாத்தனாரே, என்ன எதுக்கு வந்துட்டு போற அப்படி? உடம்பு சரியில்லை அதான் மாத்திரை வாங்கி தந்துட்டு போற அப்படி. ஏன் உடம்புக்கு என்ன பண்ணுது? வாந்தியா இருக்கு அதான். ஏன் வீட்டுல எங்க கிட்ட எல்லாம் சொன்னா நாங்க வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டோமா? எதுக்கு அந்த தம்பி கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்த? வீட்டுல யாருக்கு என்னை பத்தி அக்கறை இருக்கு? எல்லாரும் அவங்கவுங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்புறம் யாருக்கிட்ட போய் நான் என்னத்தன்னு கேட்க முடியும்? அதான் எனக்கு ஒரு கஷ்டம்னானையும் என்னை கட்டிக்க போற என் புருஷனே வாங்கி கொடுத்துட்டு போற அப்படி. பாத்தியாடி, கட்டிக்க போற புருஷனாமா. இதெல்லாம் எத்தனை காலத்துக்குன்னு நானும் தான் பாக்குறேன். ரோட்ல போற நாய்க்கு கூட ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டோன்னு வையே, வாழாட்டிக்கிட்டே நிற்கும்டி. எப்ப நம்ம போனாலும் எந்திரிச்சு நிற்கும். ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் எவ்வளவுதான் செய்ய நன்றின்றதே இருக்காது. நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோமா? பாத்தியா எம்பிட்டு செஞ்சிருப்பேன் இவளுக்கெல்லாம். விடுக்கா விடு, இப்படி பேசுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இல்லடி, இவளையெல்லாம் என் புள்ள மாதிரி நினைச்சேன். பெத்த தாயை பார்த்ததை விட நான் தாண்டி இவளை நிறைய பார்த்து எல்லாம் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு எப்படி பேசுறா பாத்தியா? ஏக்கா விடுக்கா, நீ எல்லாம் உன் வாயால எதுவும் சொல்லாத. நீ சொன்னினால அப்படியே பழிச்சு போயிடும். நல்லா இருந்துட்டு போட்டோண்டி, நம்ம என்னடி சொல்ல போறோம்? நம்மளை பார்த்து நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்றாளே. ஐயோ சாமி, எல்லாம் என்னடி இப்படி இருக்காளுக? நம்ம தாண்டி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் தெளிவா இருக்காளுகடி. ஐயோ, இதை விட பல ஆட்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன்டி. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படித்தான் ஆடிப்புட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடி அடங்கி போய் கிடக்குறாளுக. என் புருஷனையும் உன் புருஷனையும் கூட ஒரு வகையில வைக்கலாம். இவனையெல்லாம் போய் எதுல வைக்க முடியும் சொல்லு பாப்போம்? இல்லை சொல்லு பாப்போம். அவங்க ஆத்தலை பார்த்தாலே பேண்டில் ஒன்றுக்கு போட பையன். இவனெல்லாம் பெரிய இவன் மாதிரி பருப்பு மாதிரி பேசிட்டு போகிறான் பார்த்துக்க. எல்லாம் நம்ம நேர கரகண்டி. இன்னும் இந்த 3 நாள் 4 நாள் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டையும் வாரி எடுத்துக்கிட்டு தானே போகிறேன். எம்பிட்டு வேதனையாக இருக்குது. அப்படியெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன்டி. வேற ஒரு நாத்தனாராக இருந்திருக்கணும். கிழிச்சு கேப்ப நட்டுருவா. நீ கல்யாணம் நடந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாமல் போனா இருந்தாலும் சரின்னு. ஆனால் நான் எல்லாம் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு விடுறேன்ல, அதனால தான் எகத்தாலாம். ஏக்கா விடுக்கா. இல்லடி, இவ்வளோ கூட எல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது.
நான் கல்யாணம் முடிஞ்சோடனே என் புருஷனை கூட்டிக்கிட்டு போயிடுவேன். ஒரு காலத்தில் நான் தான் தனி கொடுத்தனம் போகணும்னு நீ குடும்பமாக ஒன்று மண்ணா இருக்கணும்னு இன்னைக்கு நீ தனி கொடுத்தனம் போகணுன்ற. என்னக்கா இது? இல்லடி, கூட்டு குடும்பம் தான் எல்லாம் சந்தோஷம். காசு பணம் இல்லைனாலும் சந்தோஷம்னு நினச்சேன். ஆனால் காசு பணம் இல்லைன்னா ஒரு நாயை விட கேவலமாக தான் நம்மளை நடத்துவீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. என் வீட்டுக்கு தாண்டி போனேன். என் அண்ணி என்னை எப்படி தங்கமாக தாங்குறாங்க தெரியுமா? என் அம்மாவாக இருக்கட்டும், என் அப்பாவாக இருக்கட்டும், ஒரு நாள் நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் என்னை எகத்தலாம பேசலை. ஆனால் நாங்கள் இல்லாமல் போயிட்டோன்னு தெரிஞ்ச உடனேயும் இவங்கெல்லாம் சுயரூபம் காட்டிவிட்டாளுகள்ல. ஆனால் நான் இன்னைக்கு கண்ணீர் விடுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல. கடவுள் அன்று கேட்பானுல்ல, பார்த்துக்கிறேன். இப்போ